மாப்பிள்ள படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். கேட்டுச்சா சார்? இதுல வேற உங்களை அண்ணன் கூப்பிடுறாங்க சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அண்ணா? திஸ் இஸ் வெரி வெரி ராங் அண்ணன். அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களடா. அரெஸ்ட் பண்ணா போதுமா? குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் தடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படிதான் நீங்க பேசுனீங்க. இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தண்டனை கொடுக்க போறாங்கன்றீங்க. இன்னும் பேசிக்கிறாரு பாடுற. இன்னும் பேசியிருக்காரா? அவர் பேசுனதெல்லாம் கேட்டதே இல்லையா? நாங்க எங்க அதை கேட்டோம், அவர் தான் உட்காந்து பேனு பார்த்துன்னு இருந்தோம். விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? கோவையில் 10 வயசு பெண் குழந்தை கடத்தின்னு போய் ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிக்கிறானுங்க. அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சார்? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? கவலைப்படாதீங்கப்பா, தெரியப்பட மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். டேய், முதல்ல இந்த படத்தெல்லாம் தூக்கி போடுங்கடா. தேரி நரின்னு படத்தில் மட்டும் தானே பணக்கார அரசியல்வாதி பையனை அப்படி பண்ண முடியும். ரியாலிட்டியில் அப்படி பண்ண முடியாதா? எந்த பணக்காரனுக்காவது அப்படி நடந்திருக்கா? பொள்ளாச்சி சம்பவத்தில் அவனுக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் என்கவுண்டர் படம் அப்படின்னா தெரி படம் மாதிரி நடக்காது, விசாரணை படம் மாதிரி தான் நடக்கும். இல்லாத பட்டனை பிடிச்சி தான்டா பண்ணுவானுங்க. இது வரைக்கும் பண்ண லிஸ்டெல்லாம் எடுத்து பாடுறா. யார் மேலேயும் குற்றம் நிரூபிக்கப்படலடா. வேணாடா, அதெல்லாம் விடுங்கடா. ஒரு கவர்மெண்ட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுக்க முடியும். சிசிடிவி கேமரா, போலீஸ் ரோந்து இதெல்லாம் தான்டா பண்ண முடியும். மற்றபடி ஆம்பளை நம்ம தான்டா திருந்தணும். நம்மளை தான் நம்மளை சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம தான் நம்ம சுய ஒழுக்கமாக இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். நம்ம தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஆம்பளை திருந்தினா எல்லாம் சரியாயிடுண்டா. இன்னும் தெரி நரி நீனு.